நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். நான் ஆளப்போவதில்லை. எனக்கு அந்த ஆசையும் இல்லை. நீ நினைச்சாலும் அவன் அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன். தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன். அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாய வச்சுக்கிட்டு இது பேசுது. எல்லாவற்றையும் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி. ஐயா, அவனுக்கு உங்களை தாய சொல்றாங்க. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். ஆனால் நீ இந்த கட்சியில பொறுப்பில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன். என்னைய போட்டு கொடுத்துட்டு என் இடத்துக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உழுவடா நானு. அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வா, தோட்டத்துக்கு கொண்டு வா, நான் பார்க்கிறேன். உங்க ஜாதகத்தை கணிக்கிறேன். நீ அந்த கிளி ஜோசியம் பாக்குறேன் தானே? ஆமா சார். அடிங்க. ஆனால் நீயும் காலை வாரி கொண்டிருக்கிறாய். இது இனி நடக்காது, நடக்க விட மாட்டேன். இப்ப என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படி அவனை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? நீ யாரா? எனக்கு 87, 2 மாசம் போனா 87 வயசு. கிழவன் வயசாயிடுங்களாம் சொல்லி எவனாவது சொல்லி ஏமாத்த பாக்காதீங்க. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? காட்டுறா பாக்கலாம். என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்ச பார். கையை காட்டு. இன்ஜெக்ஷன் கையில் போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில் ஊத்திக்க.